வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 நிமிஷம் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கும். வண்டலூர் மன்னிவாக்கம் ஜங்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மன்னிவாக்கம் ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. உங்களுக்கு பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா, வண்டலூர் டு அந்த படப்பை ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைபாஸ்லேருந்து ஒரு 50 மீட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஒரு ரெசிடென்சியல் ஏரியா தாங்க. எனக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடுகள் தான் இருக்குது. எனக்கு நேராக அப்படியே பேக்ரவுண்டில் தெரியுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி பில்டிங். நீங்கள் இந்த ரோட்டில் பைபாஸில் போகும்போதே பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடியே வந்துடும் உங்களுக்கு ரூபி பில்டிங்க்குலாம் நீங்கள் போக தேவையில்லை, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு வீடியோ தாங்க பார்க்க வந்திருக்கோம். ஏஆர் என்டர்பிரைசஸ்லேருந்து உங்களுக்கு கைலாஸ் அவனியூல சார் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். நன்றி சார். சார் இப்போ நம்ம சைட் டீடைல்ஸு கொஞ்சம் லொகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மக்கள் கொஞ்சம் சொல்லிடுங்க சார் தெளிவாக. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் முடிச்சூர்லேருந்து கரெக்டாக 7 கிலோமீட்டர் இருக்க மன்னிவாக்கம் ஜங்ஷன்லேயே தான் இருக்குது. சரிங்க சார். ஓகே, மன்னிவாக்கம்னு சொன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஆதனூர் ரோடு தான் எல்லாரும் மைண்ட்ல அங்கே வரும். ஓகே, பட் ஆனால் அப்படி கிடையாது. நம்ம கைலாஸ் அவனி வந்து பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம் ஜங்ஷன்லேயே இருக்கு. அந்த ரூபி பில்டிங்லாம் முன்னாடியே வந்துடும். முன்னாடியே வர ஒரு லெஃப்ட்லேயே நம்மளுக்கு வந்துடும். ஓகே சார், ஜங்ஷன் பக்கத்துலேயே. ஓகே சார். ஓகே சார். அது மெயின் ரோட்ல இருந்து ஒரு 70 மீட்டர்ஸ் தான். ஓகே ஓகே சார். ஒரு 50 to 70 மீட்டர்ஸ்க்குள்ளே நம்ம சைட் இங்கேருந்து பார்த்தாலே நம்மளுக்கு ரோடு நல்லாவே தெரியும். ஓகே சார். அதே மாதிரி வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரொம்ப நியர்பைல இருக்கு. ஆமாம், ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் டிராவலிங் டைம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான் வரும். சூப்பர் சூப்பர். அப்புறம் புதுசாக ஓப்பன் பண்ணுற கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் டிராவல் டைம்ல நம்ம போயிடலாம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ் தான் டிராவலிங். சூப்பர் சூப்பருங்க சார். நல்ல ஒரு பிரைமான லொகேஷன்ல சூப்பரா வந்து கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி மெயினா எனக்கு இங்க வந்து பிடிச்சது என்னன்னா சுத்தியுமே உங்களுக்கு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவே இருக்கு. உங்களுக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வீடுகள் தான். நிறைய பேர் பக்கத்துலயே வீடுலாம் கட்டிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஆமா. ஓகே சார். இது என்ன அப்ரூவ்ல சார் நம்மளுக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா CMD அப்ரூவ்டு, டைரக்ட் CMD அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ்டு நம்ம ரெராவும் கொடுத்துருக்காங்க. அது இமிடியேட்டாவே நம்ம வந்துட்டு வீடு கட்ட வந்து ஸ்டார்ட் தாராளமா வாங்கிக்கலாம். பில்டிங் அப்ரூவல் ஈஸியா கிடைக்கும். சூப்பர் சூப்பருங்க சார். ஓகே சார். எவ்வளவு பிளாட்ஸ் சார் நம்ம இதல கொடுத்துருக்கோம்? டோட்டலா வந்து 1 ஏக்கர் 14 சென்ட் 33 பிளாட் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பிளாட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள ஒரு பிளாட் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு. சூப்பர் சார். அப்ப எவ்வளவு சீக்கிரம் வராங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதை வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பா. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சைட் வந்து இன்னும் லான்ச்சிங்கே பண்ணல. லான்ச்சிங் முன்னாடியே ஆல்ரெடி ஒரு 10 பிளாட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே சார். இன்னும் பேலன்ஸ் ஒரு 23 யூனிட் தான் இருக்கு. ஓகே, இப்போ ப்ரீ லான்ச் ஆஃபர்ல அப்ப கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரேட் பாத்தீங்கன்னா 5200 ரூபாய் நம்ம ரேட் கோட் பண்ணிருக்கோம். ஓகே, ப்ரீ லான்ச்சிங்காக நம்ம வந்து 200 ரூபா டேரெக்டாக நம்ம வந்து நெகோஷியேட் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம 5000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். இதே வந்து லான்ச்சிங் அப்புறம்னா கம்பல்சரி இந்த ரேட்டுக்கு வராது. கண்டிப்பாக வரும். ஓகே சார். ஓகே சார். இப்போ இதில் வந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் மாதிரி சார் நம்ம என்ன பண்ணி ஃபுல்லாகவே கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கீங்க? சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டுறோம். சரி சார். இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான். ஓகே. செக்யூரிட்டி இருப்பாங்க, 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருப்பாங்க. ஓகே. செக்யூரிட்டி கேமரா இருக்கு. சூப்பர். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட், சோலார் ஸ்ட்ரீட் லைட் போட்டுறோம். சரிங்க சார். ஸோ அப்புறம் வந்து ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோட், 24 ஃபீட் ரோட், தார் ரோடு தான். இன்னொரு விஷயம், இந்த சரௌண்டிங்ல யாருமே பண்ணாத ஒரு டெவலப்மெண்ட் பண்றோம். ஏன்னா வந்து தாம்பரம் சரௌண்டிங்னாலே சைட்ல தண்ணி நிக்குன்ற ஒரு மனநிலை மக்களுக்கு இருக்கு. கண்டிப்பா சார். சோ அதனால நம்ம என்னன்னா சீவேஜ் வாட்டர் கனெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. சோ அந்த தண்ணி சைட்ல உங்களுக்கு போயிடும். தண்ணி வெளியில மெயின் ரோட்ல வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருவீங்க. ஓகே, சூப்பருங்க சார். ஓகே சார். நம்ம சரௌண்டிங்ல நம்ம ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங்லேயே ஃபுல்லா நல்லா பக்கவா ரெசிடென்சியல் ஏரியா தான் இருக்கு. வேற என்னென்ன சார் நம்ம பக்கத்துல அட்வான்டேஜஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம்? அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பின்னாடி ஹாஸ்பிடல் நடந்தே போயிடலாம். அந்த இருக்கு பாத்தீங்களா? சோ அதா இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா அப்படி இது வந்து பாத்தீங்கன்னா லிம்ஸ் ஸ்கூல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ஸ் ஸ்கூல் சொல்லலாம், ப்ரீ ஸ்கூல் மாதிரி உங்களுக்கு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் டிராவல் பண்ணீங்கன்னா வந்து நாராயணா டெக்னோ ஸ்கூல் இருக்கு. ஓகே சார். அதுக்கு அப்புறம் விஜிஎன் நியூஜென் ஸ்கூல் இருக்கு. அப்புறம் ஆல்வி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. சரி சரி. ஆதனூர் ரோட்ல ஹோலி சாய் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. ஸ்ரீ நிக்கிதன் பாடசாலை இருக்கு. சோ ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் நிறைய இருக்கு. பஞ்சமே கிடையாது. அதே மாதிரி காலேஜ் எடுத்துக்கிட்டாலுமே இங்க வந்துட்டு எதுவுமே கிடையாது. கிறிஸ்டன் காலேஜ் இருக்கு, தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆமா, இந்த சரௌண்டிங்ல எஜுகேஷனை பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லாமே நியர்பைல இருக்கும். ஓகே சார். பெரிய டிராவலிங் டைம் இருக்காது. ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் டிராவலிங் டைம். ஓகே. டிரான்ஸ்போர்ட்டுக்குமே எந்த வித கஷ்டமே கிடையாது. மெயின் ரோட்லயே தான் 24 ஹவர்ஸ் இருக்கும். 24 ஹவர்ஸ் டிரான்ஸ்போர்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அத்தியாவசிய தேவைகளுக்குமே நம்ம வெளிய எங்கேயுமே போற மாதிரி இருக்காது. எல்லாமே இந்த சரௌண்டிங்லயே கிடைக்கும். சும்மா வாக்கிங், காலையில ஏதாவது பொருள் வாங்கணும் இல்ல ஈவினிங் ஏதாவது பொருள் வாங்கணும்னு வச்சீங்கன்னா சும்மா வாக்கிங் போற மாதிரி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலாம். அழகா போயிட்டு வந்துடலாம். சூப்பர் சூப்பர். ஓகே சார். இப்போ ரேட் எல்லாமே பக்காவா சொல்லிட்டீங்க. இப்போ எப்படி சார் லோன் மாதிரி ஏதாவது பண்ணி தராங்களா சார்? தாராளமா லோன் பண்ணி கொடுக்கலாம். நம்ம வந்து ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ, HDFC, SBI, LIC, டாடா பேங்க் எல்லாத்துலயுமே எல்லா பேங்க்லயும் 90% வரைக்கும் ஃபண்டிங் பண்ணலாம். சூப்பர் சார். 90% வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பருங்க சார். ஏன்னா டாக்குமெண்ட் அந்த அளவுக்கு தான் சூப்பரா இருக்கும். இது 1956ல இருந்து டாக்குமெண்ட் இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 80 வருஷம் டாக்குமெண்ட் கொடுக்கணும். பெரிய டிரான்சாக்ஷனே கிடையாது. வெறும் 4 டாக்குமெண்ட் தான் இருக்கும். ஓகே ஓகே. சோ டாக்குமெண்ட் டைட்டில் கிளியரா இருக்கும். ஓகே சார். உங்களுக்கு அப்ரூவ்டும் CMD ரெரா அப்ரூவ்டும் கொடுத்துறனால லோன் கிடைக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ஈஸியா கிடைக்கும். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் தாராளமா. ஓகே சார். நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லயே கூட உங்களுக்கு வந்துட்டு வீடு எல்லாமே கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ சைட் விசிட்டும் நிறைய வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம ஆட்லாம் போடல, ஏன்னா லான்ச்சிங் அப்புறம் தான் நல்லா ஆட் டிவி எல்லாம் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து கிளைண்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. லான்ச் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் ஆயிரும் நினைக்கிறேன். இந்த சைட் ஆல்மோஸ்ட் ஒரு 60% க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா ஒரு 15 days ஒர்க் இருக்கு. ஓகே சார். அதுக்கு முன்னாடியே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 to 60% சோல்ட் அவுட் ஆயிரும். ஓகே சார். உங்களுக்கு மினிமம் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கும்போது உங்களுக்கு இங்கே எவ்வளோ சார் இருக்கு? உங்களுக்கு 867 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1300 வரைக்கும் இருக்கு உங்களுக்கு. அப்போ ஒரு மினிமம் பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ எப்படி சார், இடம் மட்டும் தானா இல்லை வீடும் நம்ம கட்டி தரோமா? தாராளமாக நம்ம வீடு கட்டி கொடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ் பண்ணுறாங்க, லேண்டில் வீடு கட்டி விற்கிறாங்க. ஓகே. பட் நம்ம அப்படி கிடையாது. கிளைண்ட் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் போட்டு அப்ரூவல் வாங்கி நம்ம அதுக்கப்புறம் வீடு கட்டி. சூப்பர் சார், சூப்பர் சார். ஓகே சார், நல்ல ஒரு சைட் மக்களுக்காக கொடுத்துருக்கீங்க சார். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே மக்களே, இப்போ வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. சார் உங்களுக்கு பக்காவாக எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு பக்காவான ஒரு ரெசிடென்ஷியல் சைட்டுங்க. இமீடியட்டாக நீங்கள் வீடு கட்டி குடியேறலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே உங்களுக்கு இருக்க ஒரு மினிமம் பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இடம் வாங்கிக்கலாம். ரெண்டாவது இவங்களே வீடும் கட்டி தர்றாங்க. ஒரு நல்ல வீடாக உங்களுக்கு பக்கத்தில் பக்காவான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நீங்கள் வந்து இமீடியட்டாக ஒரு சேஃப்டியான ஒரு ஏரியாவில் வீடு கட்டி குடியேறணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்துங்க இந்த பைபாஸ் படப்பை டு வண்டலூர் டு படப்பை மெயின் பைபாஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு 50 to 70 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலேயே ஆன் ரோட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. பூபி பில்டிங்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதுக்கு அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேராக தெரியுறது வந்து ஹாஸ்பிட்டல். அப்படியே இந்த பக்கம் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. நம்ம சைட்டை சுற்றியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்காவாக அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு ஸ்கூலு, அந்த பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டல், அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீநிகேதன் ஸ்கூலும் அமைஞ்சிருக்குது. இந்த பக்கம் நேராக தெரியுது பார்த்தீங்கன்னா ரூபி பில்டிங் அப்பார்ட்மெண்ட்டுங்க. இது ஒரு பெரிய ரூபி அப்பார்ட்மெண்ட்டு. நீங்கள் ரோட்டில் போகும்போதே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே தான் அமைஞ்சிருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி ஏஆர் என்டர்பிரைசஸ்லேருந்து உங்களுக்கு கைலாஸ் அவனிங்க. இமீடியட்டாகவே வீடு கட்டலாங்க. அதுதான் இந்த சைட்டோட அட்வான்டேஜே. பார்த்தீங்கன்னா இப்போவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போவே வீடு கட்டலாம். உங்களுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே இருக்கிறனால ஒரு லோ பட்ஜெட்லேயே நீங்கள் வந்து இடத்தையும் முடிச்சுட்டு வீடும் கட்டிக்கலாம். ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. இமீடியட்டாக சைட்டை விசிட் வந்து பாருங்கள். ஃப்ரீ லான்ச் ஆஃபரில் போய்கிட்டு இருக்குங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லா ஒர்க்குமே வந்து போய்கிட்டு இருக்கு. ரோடு ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஒர்க்கு, லைட்டு, இப்போ கம்பம்லாம் போட்டாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் லைட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. ஃப்ரீ லான்ச் ஆஃபரில் இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட்டே பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 rupees வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் வந்து முடியாது. கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நான் வீடு கட்டலப்பா, எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி போடணும் என்ற ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னாலும் கூட இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்ரிசியேஷன் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். நல்ல ரோட்லேருந்து பைபாஸ்லேருந்து ஒரு 70 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு வீடு கட்ட மாதிரி ஒரு இடம் கிடைக்குது அப்படின்னம்னா அது ரொம்பவே பெரிய விஷயம். ரேர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. இமீடியட்டாகவே வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். சைட் விசிட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணுவீங்க. இந்த வீடியோ இந்த ப்ராப்பர்ட்டியும் ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.